லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் உலகநாயகன் கமலஹாசன் நடிக்கும் இந்தியன் 2 திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The Chennai Silks தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. வடதளம் தமிழக அரசியலின் முக்கிய கூறு இதுதான். இதுல திராவிடம், தமிழ் தேசியம், இந்துத்துவா, மதசார்பின்மை எல்லாம் தாண்டி வட தமிழக அரசியல் இதுதான். காமராஜர் வழியில மு.க. ஸ்டாலினுடைய ஆட்சி, மு.க. ஸ்டாலினுடைய அரசியல் வியூகம் இருக்கு. அரசியல் வியூகம் அந்த இது இருக்கு. காமராஜ் காங்கிரஸ் கைப்பற்றி அதை பண்ணாரு. ஸ்டாலின் கூட்டணி பலத்தில் அதில் பண்ணார். தலித் மக்கள், பறையர் சமூக மக்கள் ஏரியாவுக்குள்ள யார் வாக்கு கேட்க முடிஞ்சது, யாருக்கு வாக்கு விழுந்தது, விக்கிரவாண்டியில தான் நம்ம பார்த்தோம். எடப்பாடி பழனிசாமி ஏன் விக்கிரவாண்டி களக்குள்ள வரல? நான் 10.5 கொடுத்தது சரியா தப்பான்னு கூட அவரால் சொல்ல முடியலையே. நான் தாங்க கொடுத்தேன், நியாயமா தாங்க கொடுத்தேன், பார்த்து தாங்க கொடுக்கேன், தனித்தே போட்டியிட தான் சீமானுக்கு சிறப்புங்கிறதா என்னோட கருத்தா இருந்தது. எடப்பாடி பழனிசாமிக்கு தான் ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி கிடையாது. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சர்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சர்மா. ஓகே, பரபரப்பான நாள். விக்கிரவாண்டி தேர்தல் முடிவுகள் வந்துருச்சு. திமுக அமோக வெற்றி, கிட்டத்தட்ட 65,000 வாக்கு வித்தியாசத்தில் சிவா அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறாரு. உங்களுடைய கருத்து என்ன? இது வடதளம் தமிழக அரசியலின் முக்கிய கூறு இதுதான். இதில் திராவிடம், தமிழ் தேசியம், இந்துத்துவா, மதசார்பின்மை எல்லாம் தாண்டி வட தமிழக அரசியல் இதுதான். 1952 அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் எல்லாத்துக்குமே வந்தது. அப்போ காமராஜ் பண்ண அரசியல் வட தமிழகத்தில் வன்னியருக்கு 2 சீட்டு தான் கொடுத்தாரு. 2 சீட்டு தான் கொடுத்தாரு. நாடாருக்கு 4 சீட்டு கொடுத்தாரு. வன்னியருக்கு 2 சீட்டு கொடுத்தாரு காமராஜ். ஏன் காமராஜுக்கு அதில் அரசியல் வியூகம்னா, முதலியார், ரெட்டியார், நாயுடு, உடையார், பிள்ளை, பிராமணர், முஸ்லீம், செங்குந்தர், கிராமணி, இப்படி ஒரு கள்ளர், அகமுடையார், அந்த சைடில் உள்ள கள்ளர் அகமுடையாரும் காமராஜுக்கு ஆதரவாளர் தான். வாண்டியார், மாரியப்ப வாண்டியார் கூட காமராஜ் ஆதரவாளர் தான். இப்படி ஒரு கேங்கை உருவாக்கிக்கிட்டு ப்ளஸ் பேக்கிங் கம்யூனிட்டி, ஷெட்யூல் காஸ்ட், கக்கன், பறையர் சமூகம், ஹோம் மினிஸ்ட்ரி, ஜோதி வெங்கடாச்சலம், பறையர் சமூகம், ஹெல்த் மினிஸ்ட்ரி, சிவசுப்பிரமணியம் பிள்ளை, பறையர் சமூகம், ஸ்பீக்கர், தென் பரமேஸ்வரன், ஹிந்து வெல்ஃபேர் அண்ட் சேரிட்டி என்டோமெண்ட் மினிஸ்டர், பறையர் சமூகம். 2-3 பறையர்கள். அப்போ மொத்தமே 8-10 பவர் தான். அதில் 2-3 பறையர்கள் காமராஜ் இதில் தெளிவாக இருப்பாங்க. பேக்கிங் கம்யூனிட்டி பறையர். இதுதான் காமராஜ் செட் பண்ண அரசியல் வீகம். 52 எல்லாருக்கும் வாக்குரிமை வந்த போது வட தமிழக மக்கள் மத்தியில் மனசில் பதிஞ்ச வீகம் இதுதான். இந்த வீகத்தின் விளைவாக தான் திராவிடம் மற்ற எல்லாமே உள்ளுக்குள்ளே வருது. ஸோ அந்த வகையில் காமராஜ் 52, 57, 62 வெற்றி பெற்றார். இன்னைக்கு அந்த காமராஜ் பொசிஷனில் காங்கிரஸை கைப்பற்றி, காங்கிரஸ் சிறுபான்மையிற்கான கட்சி, காங்கிரஸ் அட்டவணை பிரிவு, அன்னைக்கு ஹரிஜன் மக்களுக்கான கட்சி, பொதுத்தள சுதந்திர போராட்டத்துக்கான கட்சி, அதில் காமராஜ் அந்த கட்சியை கைப்பற்றி 52, 57, 62 பெற்ற வெற்றியை இன்னைக்கு பெறக்கூடிய நிலைமையில பெற்று வருகிறார் மு.க. ஸ்டாலின். அப்போ காமராஜர் வழியில மு.க. ஸ்டாலினுடைய ஆட்சி, மு.க. ஸ்டாலினுடைய அரசியல் வியூகம் இருக்கு. அரசியல் வியூகம் அந்த இது இருக்குது. காமராஜ் காங்கிரஸ் கைப்பற்றி அதை பண்ணாரு. ஸ்டாலின் கூட்டணி பலத்தில் அதில் பண்ணாரு. பாருங்க, தலித் மக்கள், பறையர் சமூக மக்கள் ஏரியாவுக்குள்ள யார் வாக்கு கேட்க முடிஞ்சது? ஸ்டாலினுக்கு ஸ்டாம்ப் இல்லாமல் யார் போய் வாக்கு கேட்க முடிஞ்சது? யாருக்கு வாக்கு விழுந்தது? விக்கிரவாண்டியில தான் நம்ம பார்த்தோம். அப்போ என்ன இங்கே அரசியல் நடக்குது? ராமதாஸ் 10.5 வச்சு வன்னியருக்கு தனி ஒதுக்கீடுங்கிறதுல அவர் களம் காண்றாரு. அது சம்பந்தமாக பெரிய அறிக்கைகளை அவர் விடுறாரு. ஒரு ஜாதிக்கு தனி ஒதுக்கீடு வேணும்னு கேட்குறாரு. அவர் உரிமை. அந்த ஜாதிக்கு அவர் விசுவாசம் மாறாரு. அந்த ஜாதிக்கு ஒரு உறுதியானவர். அவர் அளவுக்கு இன்னொரு ஜாதிக்கு இன்னொரு தலைவர் இந்தியாவிலே இல்லை. வன்னியருக்கு ஒரு உறுதியானவர் தான். அதை நம்ம மறுக்க வரல. இதை மற்றவங்க எப்படி பார்ப்பாங்க? இதை எப்படி பார்ப்பாங்க? அவர் 10.5 வன்னியருக்கு கேட்கறத மற்றவங்க எப்படி பார்ப்பாங்க? மற்றவங்க அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க இல்லையா? அதுதான் அங்கே நடந்தது. போலரைசேஷன் நடந்தது. போலரைசேஷன் நடக்கும்னு சொன்னேன் நான். வேற யார் அங்கே போலரைசேஷன் நடக்கும்னு சொன்னா? நான் தெளிவாக போலரைசேஷன் நடக்கும்னு சொன்னேன். மற்றவங்க கருத்து கணிப்புகள் அது தண்ணி 1000 பேர் போட்டிருப்பாங்க. SSN சர்வே நான் போட்டதெல்லாம் நியர்பை வந்திருக்கலாம் கிளைம் பண்ணுறாங்க. அது அவங்க உரிமை. அதை நான் மறுக்க வரல. நாம சொன்னது போலரைசேஷன் நடக்கும்னு சொன்னோம். 25% பாமக தாண்டுனா 10.5 வச்சு வட தமிழகத்தில் பெரிய அரசியல் பண்ணுவாங்க. அண்ணாமலையும் பாஜகவும் இன்டைரக்டா அதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதைத்தானே ஏற்கனவே அவங்க பண்ணினாங்க. எடப்பாடி கொடுக்கும்போது, CV சண்முகம் எடப்பாடி கொடுக்கும்போது கவர்னரும் அசன்ட் கொடுத்தாரு இல்லையா? இன்னைக்கு இந்த 10.5 கொடுத்த சரியா தப்பான்னு சொல்ல முடியாத அளவுக்கு களத்தை விட்டு ஓடிட்டாரு எடப்பாடி பழனிசாமி. இந்த இடம் தான்
அந்த ஒரு அரசியலை டீல் பண்ணுறதுல கரெக்டாக டீல் பண்ணலைன்னா விழுந்துருவீங்க. காமராஜ் கரெக்டாக டீல் பண்ணார். அதுக்காக காமராஜ் வடக்க 67 தோத்தாருன்னா டிப்ரெஸ் காஸ்ட் லீக் ஒரு கூட்டணி கட்சி உட்பட 1-1 கொண்டு வரும்போது அவர் தோல்வியை தழுவுறார். அப்போ 1-1 இல்லாமல் அவர் பண்ணுடைய வீகம் 52, 57, 62 அவருக்கு பெரிய வெற்றி தான். இன்னைக்கு ஸ்டாலின் இந்த வீகத்தில் வெற்றி பெறாருன்னா அவருக்கு ராஜதந்திரம் ப்ளஸ் போல்டா ராமதாஸை டீல் பண்ணுது. கலைஞர்னா அச்சப்பட்டிருப்பாரு. கலைஞர் அச்சப்பட்டு அந்த அந்த ஃபோல்ஸுக்கு குரு பேசக்கூடிய கடுமையான பேச்சுக்கெல்லாம் போட்டெல்லாம் எதிராக போயிருமாயா, எல்லாரும் நமக்கு எதிராக வன்னியர்லாம் போயிருமான்னு கேட்டால் வீரபாண்டி ஆர்முகம் திரும்ப ஆமா தலைவரை பெருந்தலைவரை எங்கள் ஆட்கள்லாம் அப்படி இருக்கான் தலைவரை இப்படி இருக்கான் தலைவரம்பாங்க. உடனே இவர் மன வலிமை இழந்துருவார் கலைஞர். நம்ம எவ்வளோதான் இழக்காதீங்கன்னு நம்ம வெளியே இருந்து கத்திக்கிட்டாலும் ரவீந்திரன் துரைசாமிக்கு குரல் கலைஞர்கிட்ட எடுபடாது. அவன் ஏதோ ராமதாஸுக்கும் அவனுக்குள்ள விரோதத்தில் பேசிக்கிட்டு இருக்காயா, அதை விட்டு தள்ளு, அந்த நாடார் வக்கீல் சொல்கிறத விட்டு தள்ளுன்னு சொல்லிடுவாப்புல. ஆனால் இன்னைக்கு ஸ்டாலின் வன்னியரை எதிர்க்காம பொதுச் செயலாளர் வன்னியர், குறிஞ்சிப்பாடி பன்னீர்செல்வம், ஆண்டிமடம் சிவசங்கர் இவங்களையும் வச்சுக்கிட்டு வன்னியர் ஓட்டுலையும் ஒரு பகுதியை கட் பண்ணிக்கிட்டு ஏமா வேலு, பொன்முடி இவங்க மூலமாட்டு நான் வன்னியர் ஓட்டையும் கன்சால்டேட் பண்ணி மிகப்பெரிய வெற்றியை பெற்றுட்டாருன்னா ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதங்கிற மாதிரி வட தமிழகத்தில் ஒரு 60 to 90 தொகுதிகளோட அரசியலே இதுதான். இதை யாரும் எப்படியும் உடைக்கிறதெல்லாம் சாத்தியம் இல்லை. இப்போ நீங்க விக்கிரவாண்டி தேர்தலை வைத்து கொண்டு ஒட்டுமொத்தமா வட மாவட்டங்கள்ல நடக்கக்கூடிய விஷயம் இப்படிதான் அப்படின்னு நம்ம இப்பயே முன்முடிவுக்கு வந்துட முடியுமா? அது ஒரு தொகுதியில அங்க இருக்கக்கூடிய வன்னியர் மக்கள் திமுகவுக்கு வாக்களிச்சிருக்காங்க, கன்சால்டேட்டா மற்ற சமூகத்தினரும் வாக்களிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கறத தாண்டி ஒட்டுமொத்தமா வட மாவட்டங்கள் எல்லாருமே திமுகவுக்கு ஆதரவு நிலைப்பாட்டுக்கு வந்துருச்சு. காமராஜர் வழியில திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் செயல்படுறாரு. அது எப்படி அப்படி சொல்ல முடியும்? ஏன்னா இன்னைக்கு இந்த இடத்துக்குள்ள ஸ்டாலினுக்கு நிலைப்பாடு தெளிவா இருக்குது. அந்த ராமதாஸுக்கு 10.5 போல்டா ராஜேந்திரத்தோட ஸ்டாலின் எதிர்கொண்டிருக்காரு. அன்னைக்கு காமராஜ் சொன்ன மாதிரி தான், நாடே சுதந்திரம்னு சொல்லும்போது ஜாதியில் சீட்டு எடுத்தவங்க அவங்க இன்னும் சொன்ன மாதிரி தான் போல்டா எல்லாரும் முன்னாடி தான் அவர் சொல்லுவார். 10 பேர் இருக்கும்போது தான் காமராஜ் அதை சொல்லுவார், தெளிவாக தான் சொல்லுவார். இன்னைக்கு ஸ்டாலின் எதையும் பேசலை. ஆனால் தன்னோட ராஜேந்திர நடவடிக்கையில் தெளிவாக ராமதாஸ் அந்த 10.5 கேட்டது மறலலை. எடப்பாடி மறந்துட்டார. கொடுத்த எடப்பாடி ராமதாஸுக்கு போராட்டத்தை கண்டு மறந்து கொடுத்த எடப்பாடி இன்னைக்கு நான் கொடுத்தது சரின்னு சொல்ல முடியாத நிலைமையில இருக்காரு. எடப்பாடி பழனிசாமி ஏன் விக்கிரவாண்டி களத்துக்குள்ள வரல? நான் 10.5 கொடுத்தது சரியா தப்பான்னு கூட அவரால் சொல்ல முடியலையே. ஏன் நான் தாங்க கொடுத்தேன், நியாயமா தாங்க கொடுத்தேன், பார்த்து தாங்க கொடுக்கேன். ரவீந்திரன் துரைசாமி சும்மா வேற வேலை இல்லாமல் வண்ணார், நாவிதர், குயவர், போயர், ஒட்டர், வேட்டுவ கவுண்டர், ஊராளி கவுண்டர், தொட்டிய நாயக்கர், மருத்துவர், மங்களா, முக்குவர், பரதவர், பருவராஜகுல மேனவர், ஆண்டி பண்டாரம், சங்கம்னு சும்மா பேசிட்டு இருக்காருங்க. நான் கொடுத்தது சரிதாங்கன்னு தான் கொடுத்த டிசிஷனை சிவி சண்முகமோ இல்லது எடப்பாடி பழனிசாமியோ அது சரிதான்னு சொன்ன பெரியாருக்கு பாரதம் கேட்கக்கூடிய KP முனுசாமியோ இன்னைக்கு சொல்ல முடியுமா? அதே வேளையில் வன்னியர்களுக்கு நியாயங்களும் வன்னியருக்குள்ள இதையும் நான் மறுக்க வரல. நான் என்ன அரசியல் யதார்த்த அரசியல் களம் தலைவர்கள் எப்படி அதை டீல் பண்ணுவாங்கங்கிறதா நான் சொல்கிறேன். வன்னியரை முன்னிறுத்தி 10.5% கேட்கக்கூடிய ஒரு கட்சி இருக்கும்போது அதை எப்படி டீல் பண்ணுங்கிறது காமராஜ் தெளிவாக டீல் பண்ணார். ஸ்டாலின் இப்போ மிக தெளிவாக டீல் பண்ணுறாரு. ஸோ அதைத்தான் நான் சொல்ல வர்றேன். ஸ்டாலின் போல்டா ராஜேந்திரத்தோட டீல் பண்ணதில் ஸ்டாலின் பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறார். இது கலைஞர்னா கோட்டை விட்டுருப்பாரு, 5 நடுங்கி அதில் வளகுலா வெண்டக்கான்னு ஏமாந்துருப்பார். ஏமாந்தாரு கலைஞர். 20% இடஒதுக்கீட்டையும் வாங்கிக்கிட்டு அழுகுன மாம்பழத்தை கொடுத்துட்டாருன்னு அரசியல் சக்தியாட்ட ஆயிட்டாரு. கலைஞர் ஏமாளியா நின்னாரு. உண்மை நம்ம என்ன இருக்கு இதுல ஃபேக்ட் தானே இது. ஸ்டாலின் இந்த அனுபவம்லாம் படிப்பின அழுகுன மாம்பழம்னு சொல்லிட்டு போயிடுவாருங்கிற முதற்கொண்டு எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு ஸ்டாலின் தெளிவாக டீல் பண்ணி மேலே ஏறி வந்துட்டார். அங்கேயும் இல்லாமல் இங்கேயும் இல்லாமல் வலமும் போகாமல் இடமும் போகாமல் களத்தை விட்டு போய் எடப்பாடி பழனிசாமி பரிதாபமாக இருக்கிறாரு. ராமதாஸுக்கும் இது வெற்றி தான். அதை நீங்கள் சொல்கிறீங்க. அரசியல் ரீதியாக காமராஜர் வழியில் செயல்பட்டு இப்போ ராஜேந்திர ரீதியாக வெற்றி பெற்றுருச்சு திமுக. ஆனால் பாமக இந்த இடத்துல டெபாசிட் வாங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கடந்த முறையோட இந்த முறை நாடாளுமன்றத்தை கம்பேர் பண்ணும்போது அதிகமாக வாக்கு பெற்றிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்போது இந்த இடத்துக்குள்ள பாமகவுக்கான ஸ்பேஸுங்கிறதுமே அங்க இருந்திருக்கு. பாமக பேசி இருக்கத்தான் செய்யும். அதை ஸ்டாலின் என்ன செய்திட முடியும்? அரசியலுங்கிறது ஜனநாயகத்தில் எல்லாருக்குள்ள பேசி இருக்கத்தான் செய்யும். இந்த சூழ்நிலை வட தமிழகத்தில் ஸ்டாலினை தோக்கடிக்கிறது மிக மிக சிரமங்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டு. இன்னொன்று ஸ்டாலின் இந்தியா கூட்டணி தான் சொல்றாரு. அப்ப இந்தியா கூட்டணி வர்சஸ் என்டிஏ தானே வட தமிழகம். பாமக உள்ள இருக்கிறதுனால
இந்தியா கூட்டணி வர்சஸ் என்டிஏ தானே. அண்ணாமலை அதுல வாங்கி அடிச்சு ரொம்ப பிரமாண்டமா அரசியல் பண்ணாருல்ல. அண்ணாமலை அந்த அரசியல் என்ன பண்ணாரு? எடப்பாடிக்கெல்லாம் ஓட் டிரான்ஸ்ஃபர் கெப்பாசிட்டி கிடையாது, எடப்பாடிக்கெல்லாம் ஈர்ப்பு சக்தி கிடையாது. எப்படியோ ஒரு கட்சி, ஒரு நல்ல கட்சி, மக்கள் தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார் வழி நடத்தின, அவர் ஆரம்பித்து வழி நடத்தின கட்சி இவர் கையில் கிடைச்சிட்டே தவிர இவர் லீடர்ஷிப்புக்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி கிடையாது. அப்போ அண்ணாமலை கணிப்பு அதில் சரிதானே? இல்லை, இப்போ அண்ணாமலை கணிப்பு அந்த இடத்துல சரி. ஆனால் வந்து இப்போ விக்கிரவாண்டியில் அண்ணாமலையுடைய அந்த ஒரு ஸ்ட்ரென்த்துங்கிறது எப்படி இருக்கு, பாஜகவுடைய ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியது. பாஜக வந்து 43,000 ஓட்டு இது வரைக்கும் நம்ம வந்து வாக்கு பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் வருது. அப்போ அங்க 43,000 ஓட்டுமே வந்து பாமகவுக்காக விழுந்ததா, இல்ல அதிமுக ஓட்டுமே அங்க போயிருக்கா அப்படிங்கறதெல்லாம் இந்த இடத்துல பார்க்க வேண்டியது. அதிமுக ஓட்டு ஒரு 10% போயிருக்கும் அங்க, மறுக்க வரல. ஆனால் அந்த 10% போலரைசேஷனில் 10.5க்காக வன்னியருக்காக டாக்டர் ராமதாஸ் நிற்கிறாரு. எடப்பாடி 10.5 கொடுத்த சரின்னு கூட சொல்ல முடியாத அளவுக்கு களத்தை விட்டு போயிட்டாரு. நம்மளை நம்பி நம்ம ஐயா நிற்கிறாருன்னு விழுந்த ஓட்டு நான் சொல்ல வர்றேன். எடப்பாடி அந்த காரணத்தை சொல்லி அவர் வந்து பணநாயகம் என்றும் திமுக வந்து கண்டிப்பா ஜெயிச்சிரும், அது வந்து தேர்தல் ஆணையம் எப்படி செயல்படுது அப்படிங்கிற குற்றச்சாட்டெல்லாம் வச்சுதானே அவரு தேர்தலில் இருந்தே புறக்கணிச்சாரு. அப்படிதான் சொல்லுவாரு சர்மா. ஆமா, ரவீந்திர சாமி சொல்ற மாதிரி நான் 10.5 ஜாதிவாரி கணக்கெடுப்பு கொடுக்காம கொடுத்தது தப்பு தான், அதனால நான் களத்தில் நிற்கல, அது பிரச்சனையாகும். ஸ்டாலின் இதில் தெளிவான முடிவெடுத்து மத்திய அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு சொல்லிட்டாரு. ராமதாஸ் 10.5க்காக விட மாட்டாரு. அப்போ நான் என்ன சொல்லனே தெரியாம பரிதாபமா இதில் வலவும் போகாம இடவும் போகாம நடுப்புல போய் நான் வன்னியர் ஸ்டாலின்கிட்ட கன்சால்டேட் ஆகவும், வன்னியர்கள் வந்து ராமதாஸ் கிட்ட போகவும், வன்னியர்லையும் ஒரு பகுதியை ஸ்டாலின் எடுக்கக்கூடிய சூழ்நிலையில என்கிட்ட வந்த மிகப்பெரிய அளவு 60% வந்த வன்னியர்களை நான் கோட்டை விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக நான் களத்துக்குள்ள வரலன்னா சொல்லுவார் அவரு. வன்னியர் ஓட்டு யாருக்கு வந்து அதிகமா போயிருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? வன்னியர் ஓட்டு அதிகமா போனது டாக்டர் ராமதாஸ் தான் போயிருக்கு. 28% வரை டாக்டர் ராமதாஸ் வந்திருக்காருன்னு சொல்லும் போது அதுல நான் வன்னியர் ஓட்டு சொற்பமா தான் இருக்கும். பட் அவர் நான் வன்னியர் ஓட்டை எதிர்பார்த்தார். நான் வன்னியர் ஓட்டை எதிர்பார்த்து தான் அண்ணாமலைய அவர் கேண்டிடேட் அன்புமணிங்கிறத அறிவிக்கும்படி அவர் அனுமதி கொடுத்தாரு. அதே மாதிரி நான் வன்னியர் ஓட்டை எதிர்பார்த்து தான் தினகரன், ஓபிஎஸ், அண்ணாமலை எல்லாரும் வந்து வச்சு பொதுக்கூட்டம் என்டிஏ கேண்டிடேட்டாக தான் காட்டினாரு. இந்த களம் என்ன வந்திருக்குதுன்னா என்டிஏ வர்சஸ் இந்தியா கூட்டணி. ஸ்டாலின் இந்தியா கூட்டணின்னு சொல்றாரு. இது கூட புரியாத திமுக செய்தி தொடர்பாளர்கள் தான் திமுக அண்ணா திமுக திமுக அண்ணா திமுகன்னு பழைய கீறி போன ரெக்கார்ட் பிழைக்கு பல்லவியும் பாடிட்டு இருக்கிறாங்க. ஸ்டாலின் சொல்றது இந்தியா கூட்டணி, அங்க பிரச்சாரம் பண்ணது இந்தியா கூட்டணி. அப்ப இந்தியா கூட்டணிங்கிறது தனக்கு வெற்றியை கொடுக்கும், கூட்டணி பலம்ங்கிறது தனக்கு வெற்றியை கொடுக்கும்னு ஸ்டாலின் தெளிவா இருக்கிறாரு. வெற்றிக்கு கூட்டணி தான் அச்சாணின்னு சொல்றாரு. அப்ப இந்தியா கூட்டணிங்கிற அந்த பேர்ல எல்லா கூட்டணி கட்சிகளையும் வெற்றியும் கொடுத்து தன்வசம் கட்டி போட பாக்குறாரு ஸ்டாலின். அதற்கு எதிராக அங்க வந்து தேசிய ஜனநாயக கூட்டணிங்கிறத அண்ணாமலை முன்னெடுக்கிறாரு. அதுல பாமகவும் ஏற்றுக்கொள்ளுது. அப்ப வட தமிழக அரசியல் வந்து இந்தியா அலையன்ஸ் வெர்சஸ் என்டிஏங்கிறது தான் இன்னைக்கு நிற்குது. 2வது இடத்துல என்டிஏ நிற்குது. அதிமுக களத்துக்குள்ள வர முடியாம தோல்வி பயத்துல விலகிட்டாங்கிறதா 100% உண்மை. நான் மீண்டும் சொல்றேன், நீங்க இந்தியா கூட்டணி வெர்சஸ் என்டிஏ இருக்கக்கூடிய கன்னியாகுமரியில நீங்க விலகி போயிருக்கலாம், திருநெல்வேலியில விலகி போயிருக்கலாம், ராமநாதபுரத்தில் 9% ஓட்டுள்ள இடத்துல விலகி போயிருக்கலாம், தேனியில் 13% உள்ள ஓட்டு இடத்துல விலகி போயிருக்கலாம். இப்படி தென் மாவட்டத்தில் ஒரு இடத்துல இடைத்தேர்தல் வந்தால் நீங்கள் விலகி போயிருக்கலாம். ஆனால் ஏன்னா நீங்கள் தென் மாவட்டத்தில் விளவங்கோட்டில் 4வது போனீங்க, 4வது போயிடுவோம், இங்கே வந்து இந்தியா கூட்டணி வர்சஸ் என்டிஏ தான், இது நமக்கு தேவையில்லைன்னு விலகி போயிருக்கலாம். ஆனால் என்டிஏ 17% எடுத்து நீங்கள் 36% என்டிஏவோட 2 மடங்குக்கு மேல எடுத்து உங்களுக்கும் திமுக அணிக்கும் 3% தான் வித்தியாசங்கிற இடத்துல உங்களை நிரூபிக்காம நீங்க விலகி போனது, வன்னியர் கன்சல்டேஷன்ல என்டிஏ 2வது வந்துடும் நீங்க அச்சப்பட்டது, நீங்களே என்டிஏ வெர்சஸ் இந்தியா கூட்டணிக்கு வழிவகை பண்ணிட்டீங்க. அப்போ என்டிஏ இன்டாக்டா தான் இருக்கும். என்டிஏ தலைவர் எல்லாம் இன்டாக்டா வந்து விக்கிரவாண்டில பிரச்சாரம் பண்ணாங்க. இந்தியா கூட்டணி இன்டாக்டா தான் இருக்கும். இன்னும் சொல்ல போனா உங்க கூட்டணியில இருக்கக்கூடிய டாக்டர் கிருஷ்ணசாமி தான் அந்த கலைஞரை பற்றிய அந்த விமர்சனத்துக்காக கலைஞருக்கு ஆதரவு அறிக்கை விட்டு திமுகவை நோக்கி துண்டு போடுறக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு வந்திருக்குது. அப்போ நீங்க களத்துக்குள்ள விட்டு வெளியேறியது தான் திமுக வெர்சஸ் அண்ணா திமுக ஃபைட். நீங்க சொன்னதை இந்தியா அலையன்ஸ் வெர்சஸ் என்டிஏன்னு வருது. ஏன்னா ஸ்டாலினே இந்தியா அலையன்ஸ் வெற்றின்னு தான் ஸ்டாலினே பேசுறாரு. அறிக்கை பார்த்திருப்பீங்க நீங்க. அப்போ இந்த இடத்துக்குள்ள ஸ்டாலின் தன்னோட ராஜேந்திரத்திலும் துணிச்சல்லையும் நுணுக்கமான அரசியலை
பார்க்கறதுலையும் எங்கேயோ போயிட்டாரு, எக்ஸ்ட்ரானரியா போயிட்டாரு. எடப்பாடி பழனிசாமி இந்த இடத்துக்குள்ள கோட்டை விட்டுட்டு நிற்கிறாங்கிறது தான் என்னோட ஆணித்தரமான இந்த ஒரு கருத்து. இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிடாது ஒட்டுமொத்தமா வந்து அதிமுகவினுடைய அந்த வாக்கு வங்கி, அந்த வன்னியருக்கான அந்த வாக்கு வங்கிங்கிறது கம்மியாயிடுச்சு, அல்லது வந்து கன்சால்டேட் பண்ணுவதற்கு அதிமுக வந்து தவறிடுச்சு அப்படிங்கறத எப்படி இந்த தேர்தல் மூலியமா நம்ம முடிவு செய்ய முடியும்? கண்டிப்பா நான் பிராக்டிக்கலா பேசக்கூடியவன் தான். சர்மாவோட கருத்தை நான் மதிக்கிறேன். இந்த தேர்தலை மட்டும் முடிவு பண்ணவே முடியாது, இடைத்தேர்தலை வச்சு முடிவு பண்ணவே முடியாது. ஆனா 28% வந்த தெம்புல 10.5 மையமா வச்சு தான் டாக்டர் ராமதாஸ் அரசியல் பண்ணுவார். அவர் 10.5 மையமா வச்சு ஒரு அரசியல் பண்ணும்போது தன்னை அரசியலை நிலைநிறுத்துவதற்கு டு கால் இஸ் பேட் இஸ் இஸ் பேட் டாக்டர் ராமதாஸ் எடப்பாடி பழனிசாமி கிட்ட வன்னியர் ஓட்டை இழந்துட்டார். இந்த இடைத்தேர்தலில் மீண்டும் அதை மீட் எடுக்கிறாரு. 2024 இழந்துட்டாரு. இல்ல எடப்பாடி வந்து அப்படி விட்டு கொடுத்துருவாரா, சிவி சண்முகம் அப்படி விட்டு கொடுத்துருவாரா அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு இல்லையா? அவங்கெல்லாம் இதெல்லாம் தெரியாமையா வந்து இந்த தேர்தலில் நான் போட்டியிட மாட்டேன், அதிமுக போட்டியிடாது அப்படின்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க. தெரியாம இல்ல, அச்சப்பட்டு விளையிட்டாங்க. அதை ஸ்டாலின் எதிர்கொண்டார் இல்லையா? சட்டசபையில் அன்னைக்கு சட்டசபை போயிருக்கலாம்ல, நீங்க உங்க கருத்தை சொல்லியிருக்கலாம்ல. சிவி சண்முகம் கருத்தை சொல்லியிருக்கலாம். சிவி சண்முகம் சொல்ல முடியாது, எம்எல்ஏ இல்லை. கேபி முனுசாமி சொல்லியிருக்கலாம்ல. அன்பழகன் சொல்லியிருக்கலாம்ல. உங்க கருத்தை சொல்லியிருக்கலாம்ல. ஏன் உங்களுக்கு அதை சொல்ல முடியல? அதுதானே நம்ம கூர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம். நான் இந்த இஷ்யூல தான் எடப்பாடி கிட்ட முரண்பட்டேன். எதிர் எடப்பாடி அரை எலெக்ஷன் சொன்னவன், கவுண்டர் பண்ணுவாருன்னு சொன்னவன், தினகரன் 3 மாசம் கழிச்சும் ஆட்சி போகுன்னு தான் சொல்லிட்டு இருப்பாரு, ஆட்சி போகாதுன்னு சொன்னவன், சத்திரன் குருமூர்த்தி சசிகலாவுக்கு டம்மி ஆட்சின்னு தூக்கி போடலாம்னு நினைக்கும் போது தூக்கி போட்டால் எல்லாரும் சசிகலா காலில் விழுந்துருவாங்க, சசிகலா ஸ்ட்ரெங்தன் ஆயிடுவாங்க, தூக்கி போடக்கூடாது, குருமியையும் யாதவையும் பகச்சி பீகாரில் அடி வாங்கின மாதிரி முக்குலத்தூரை பகச்சாச்சு, நேஷனல் மைண்டட் கமிட்டியான கொங்கு வேளாளரை பகைக்கக்கூடாதுன்னு இந்த ஆட்சியை ப்ரொடெக்ட் பண்ணதான் நாடார் டீம் தான் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியை ப்ரொடெக்ட் பண்ணி கொடுத்தது வரலாறு. அது முதன் பழனிசாமிக்கும் தெரிஞ்ச வரலாறு தான். ஆனால் அவர் வந்து தெருவில் இறங்கி போராடாத சமுதாயங்கள்னு எளிய விளிம்புநிலை சமுதாயங்களை ஏமாத்தினார் பாருங்க. சிவி சண்முகம் விரிஞ்சாந்து கூடி கும்மாளம் அடிச்சாங்க பாருங்க. நான் இன்னைக்கு வாங்க அந்த அம்பாசங்கர் கமிஷன்ல இந்த சமூகங்களுக்கு என்ன இருக்குன்னு பார்த்துருவோம், வெளிப்படையாக வந்துடும். திராவிட இயக்கம் பெரியாருக்கு பாரரத்னா கொடுப்போம்னு சொல்லிட்டு இந்த சமூகங்களின் சமூக நீதியை, பரையர் செங்குந்தர் சமூக நீதியை சூறையாட முடியாது. கேபி முனிசாமிட்ட அதைத்தானே இன்னைக்கு ஆணித்தரமா சொல்றேன். ஸோ இந்த இஷ்யூக்குள்ள உங்களுக்கு பதில் இல்லை. இப்படி ஒன்று ரவீந்திரன் துரைசாமி ரேக்கப் பண்ணிட்டு இருக்கான். இது வந்து அப்படி காத்துல மறைஞ்சு போயிடும். இது இஷ்யூவா வரக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க. அப்போ நீங்க விக்கிரவாண்டியை விட்டு விலகுனா இது இஷ்யூவா வராதுன்னு நினைக்கிறீங்க. இது இஷ்யூவா வரும். ராமதாஸுக்கு இதுதான் இஷ்யூ. சேலத்துல எடப்பாடியிலே உங்ககிட்ட 60% மேல வன்னியர் வாக்கு இழந்த ராமதாஸுக்கு இதுதான் இஷ்யூ. தர்மபுரியில வன்னியர் வாக்கு அவர் எவ்வளவு இழந்திருக்காருன்னு அவருக்கு தெரியும். சிதம்பரத்துல இழந்திருக்காரு, இதே விழுப்புரத்துல இழந்திருக்காரு, கள்ளக்குறிச்சியில இழந்திருக்கிறாரு. ஏன் அந்த வெள்ளூர் தவிர மற்ற எல்லா இடத்துலையுமே வந்து அவர் ராமதாஸ் வந்து வட தமிழகத்தில் வன்னியர் வாக்கு இழந்திருக்கிறாரு. 10 சீட்டு நின்றவர் தருமபுரியில் மட்டும்தான் அதிமுக 3வது இடத்துக்கு அனுப்ப முடிஞ்சது. அங்கேயும் 23% அன்பழகன் முயற்சியில், வன்னியர் லோக்கல் லீடர் முயற்சியில் வந்துட்டாங்க. கன்னியாகுமரியில் 4% தான் வந்தாங்க, 4வது போயிட்டீங்க நாம் தமிழரின் கீழே. ஸோ இந்த சிச்சுவேஷனில் மீண்டும் அந்த ஓட்டை கையில் எடுக்கணும்னா 10.5 எடுத்து தான் ராமதாஸ் அரசியல் பண்ணுவார். அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு நிலைப்பாடு என்ன? 10.5ல் நான் கொடுத்தது சரிதான்னு சொல்லுவாரா? ரவீந்திரன் துரைசாமி போன்றவங்களோட கருத்தெல்லாம் தூர தூக்கி போட்டுக்கிட்டு தெருவில் இறங்கி போராடாத வண்ணார் நாவிதரெல்லாம் ஒரு பொருட்டான்னு கருதி சுனில் கனகூல் அட்வைஸ்ல நான் கொடுத்தேன்னு அவர் சொல்லுவாரா? சொல்ல மாட்டார்ல. இல்லை, இப்போ 10.5% வச்சு ராமதாஸ் வந்து இந்த மாதிரி அரசியல் நகர்வுகளை செய்யறார் அப்படின்னு ஒரு பொருளை எடுத்துக்கொண்டாலுமே, இப்ப திமுகவுக்கு அந்த 10.5% எந்த ஒரு தாக்கத்தையோ எந்த ஒரு பொருட்டுமே கருத்துல அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். திமுகவுக்கு பெரிய லாபம். அவங்க மத்திய அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடந்த பிறகு நாங்க கொடுக்க தயாரா இருக்கோம்னு சொல்றாங்க. 10, 20, 15, 12 கொடுக்க தயாரா இருக்கணும். ஜாதிவாரி கணக்கெடுப்பு மத்திய அரசு தான் எடுக்கணும்னு ஒரு கருத்தை அவங்க முன் வைக்கிறாங்க. அவங்க இந்த கருத்து கலைஞர் வன்னியர் சங்கம் குரு ராமதாஸ் எல்லாம் போராடும் போது அவர் கொஞ்சம் மிரண்டு கொஞ்சம் அதிர்வை காட்டி ஒரு மாதிரி ஒரு குளவள அரசியல் பண்ணுவார்ல, அது இல்லாம தெளிவான ஒரு நிலைப்பாட்டை எடுத்துட்டாருன்னு நான் வன்னியர் கம்யூனிட்டிஸ் வந்து வட தமிழகத்துல ஸ்டாலினை தெளிவாக உணர்றாங்க. அப்போ வன்னியர்கள் மத்தியில் வந்து ஓரளவு அவர்கிட்ட இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் துரைமுருகன், குறிஞ்சிப்பாடி பன்னீர்செல்வம், ஆண்டிமடம் சிவசங்கர் இவங்களை வச்சு வரக்கூடிய ஓட்டு வரட்டுன்னு அவர் கரெக்டா அரசியல் பண்றாரு. இல்ல, நான் புரிஞ்சுக்கிற மாதிரி இருந்தா அப்போ வந்து வன்னியர் மக்கள் திமுகவையும் திமுக சார்ந்திருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய அமைச்சர்களை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து அதிமுகவை சேர்ந்த நம்புறதை விட
அந்த நம்புறது அப்படிங்கிறது இப்போ டிரான்ஸ்ஃபர் ஆகுது ஸ்டாலின் மீதும் அங்க இருக்கக்கூடிய துரைமுருகன் அவங்க மேலெல்லாம் மாறுதா, அந்த ட்ரஸ்டபிலிட்டி மாறுதா? அதிகாரம்ங்கிற மையத்துக்குள்ள ஸ்டாலின் நமக்கு அதிகாரத்தை கொடுக்குறாருன்னு ஒரு குறிப்பிடத்தக்க அளவு வன்னியர்கள் வந்து ஸ்டாலினை ஆதரிக்கிறாங்க. அவங்க ட்ரெடிஷ்னல் டிஎம்கே வன்னியர்ஸ். 57 திமுக எமர்ஜி ஆகுது காரணமானவங்க, 62 திமுக எதிர்க்கட்சி தலைவர் அவர் காரணமாங்க, 77 கலைஞர் 4வது போவார்னு சொல்லும்போது கலைஞருக்கு 2வது இடத்தை கொடுத்து காப்பாற்றினவங்க. அதில் ஒரு பகுதி அப்படியே கமிட்டடாக காலங்காலமாக கருப்பு சிவப்பு உதயசூரியன் கலைஞர் ஸ்டாலின் இருக்கிறாங்க. இல்ல கமிட்டட் ஓட்டு அப்படியே இருக்கு. புதுசா யாராவது வந்திருக்காங்களான்னு நான் கேட்கிறேன். புதுசா யாராவது வந்து அதிமுக அந்த சிவி சண்முக ஆதரவாளர்களோ அல்ல அதிமுக விசுவாசிகளோ அது எதுவும் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கா திமுகவுக்கு இந்த தேர்தலில்? அது மட்டும் இல்லாம இப்ப பாமக அந்த 10.5% தொடர்ந்து பேசுவதனால அது எதுவும் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கா பாமகவுக்கு? பாமக 28% வாக்கு எடுத்தது நல்ல ஓட்டு. 28 எடுத்திருக்காங்க, அது ஒரு நல்ல ஓட்டு. ஃபைனல் ரிசல்ட் தான் சொல்லுது. திமுக ஒரு குறிப்பிடத்தக்க பாமகவை ஏற்றுக்கொள்ளாத அந்த செஞ்சி ராமச்சந்திரன் காலத்திலே திமுகவுக்கும் பாமகவுக்கும் மோதல்னு வந்த அந்த ஓட்டர்ஸ் வந்து திமுகவிலே நிற்கிறாங்க. மற்றபடி இந்த இடத்துக்குள்ள களத்தை இழந்தது எடப்பாடி பழனிசாமி தான். ஓகே, களத்தில் இழந்தது வந்து எடப்பாடி பழனிசாமி அதிமுக அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா உண்மையில் இழந்தது வந்து நாம் தமிழர் தான் போல இருக்கேன். நாம் தமிழரை பொறுத்தவரை அவங்க கடைசியா இழக்கக்கூடிய களத்தை காப்பாற்றிக்கிட்டாங்க. கடைசியாக நாங்கள் சீன மூங்கில் மாதிரி சட்டமன்ற தேர்தலில் பெருசாக வளருவோம்னு சொன்னதும் இந்தியா ஃபுல்லாக இந்தியா கூட்டணியில் என்டிஏயில் இல்லாத கட்சிகள் எல்லாம் வந்து இது அகாலிடல், பகுஜன் சமாஜ், டிஆர்எஸ், ஜேஜேபி இவங்கெல்லாம் பலையினப்பட்ட போது நாங்கள் வாக்கு வங்கியை 8.2 கொண்டு வந்துட்டோம், என்னமா இதை 16.5 கொண்டு வருவோன்னு 2 மடங்காட்டு ஆக்குவோன்னு சொல்லி தனிச்சு நிற்போன்னு களத்தை கடைசியாக செட் பண்ணி சொன்னதுனால அவங்க காப்பாற்றப்பட்டாங்க. ஒரு 1.5% வாக்கு அதிகம் பெற்றிருக்காங்க. சீமானை பொறுத்தவரை அவர் லீடர்ஷிப்புக்காக அவர் பெரிய தலைவருங்கிறதுக்காக தான் பண்ணுவார் தவிர குப்பன் சீமானை சப்போர்ட் பண்ணிடுவான், சுப்பன் சீமானை சப்போர்ட் பண்ணிடுவான், சீரோ ஆட்கள்லாம் சீமானை சப்போர்ட் பண்ணிடுவான், லெட்டர் பேடுகள்லாம் சீமானை சப்போர்ட் பண்ணிடுவான்லாம் யாரும் சீமானுக்கு ஓட்டு போடலை. சீமான் ஒரு தலைவர், அவர் தில்லா நிற்பார், பாராளுமன்ற கட்டடத்தில் சமஸ்கிருதம் இருக்கு ஏன் தமிழ் இல்லைன்னு கேட்பாரு. இந்த மாதிரி அவர் எந்த இதுனாலும் ஒரு பெரிய தைரியமாக நின்று கேட்பாரு. அவர்கிட்ட வந்து மீட்டிங்கில் கலாட்டா பண்ணால் பறையதானடா அடிக்க சொன்னேன், ஒன்னையாடா அடிக்க சொன்னேன்னு ஆணித்தரமாக சொல்லுவார். இந்த லீடர்ஷிப் தான் சீமானுக்கு கை கொடுக்குமே தவிர அவன் ஓட்டு வந்துடும் இவன் ஓட்டு வந்துடும்னு அதில் சீமானுக்கு லீடர்ஷிப்பை இறங்கி நிமிர்ந்து நிற்கிறத அவர் விட்டாருன்னா அந்த பாதிக்க தான் செய்யுங்கிறதான் உண்மை. அது இன்னைக்கு விக்கிரவாண்டியில் அது தெரிய வருது. நல்ல வேளை கடைசி 3 நாள் பிரச்சாரத்தில் நாங்கள் 2 மடங்கு வாக்கு 2026 வருவோம், 16% மேலே பெறுவோம். அவர் அந்த லட்சக்கணக்கான எண்ணிக்கையில் சொன்னார், நான் பெர்சன்டேஜில் சொல்கிறேன். அதே மாதிரி அவர் சீன மூங்கில் மாதிரி எங்கள் வளர்ச்சி பெரியதக்க இருக்கும், எங்களுக்குன்னு கனவு இருக்குது, அந்த கனவை நாங்கள் வந்து தான் செயல்படுத்த முடியும், என் தலைமையில் தான் எல்லாம் நடக்கும்னு அவர் சொன்னதில் அவர் தப்புனார். அந்த இதில் அவர் கொஞ்சம் குழம்பினதில் நின்று குழம்பியிருப்பாருன்னா சிக்கியிருப்பார். அவர் கடைசியாக அவர் தன்னை செட்ரேட் பண்ணிக்கிட்டு கரெக்டாக மக்கள் அவர்கிட்ட என்ன எதிர்பார்க்காங்க, தொண்டர்கள் என்ன எதிர்பார்க்காங்க, நீங்கள் பெரிய லீடர், மற்றவனுக்கு இல்லாத துணிச்சல் உங்கள்கிட்ட இருக்குது, தனியாளாக நிமிர்ந்து தனிச்சு நின்று வாரீங்க, அதற்காக உங்களுக்கு நாங்கள் நிற்குமே தவிர ஒன்றுமில்லாத சீரோக்கள், பலம் நிரூபிக்காத சீரோக்களுக்காகலாம் உங்களை நாங்கள் சப்போர்ட் பண்ணலைங்கிறத மக்கள் காட்டிட்டாங்க. கடைசி 2-3 நாளில் இந்த ஸ்டாண்ட் எடுத்தனால சீமான் 1.5% ஏறிட்டார். அல்லது அவர் இறங்கி போகக்கூடிய ஒரு மோசமான சூழ்நிலையும் அவர் லீடர்ஷிப்பு வீக்கன் ஆகி இறங்கி போகக்கூடிய சூழ்நிலையும் வந்திருக்கும். என்னை பொறுத்தளவில் சீமான் அதை உணர்ந்துட்டார் நான் கருதுறேன். அதான் இந்த முடிவுக்கு முன்பாக என்ன பேசப்பட்டுச்சுன்னா அதிமுக ஓட்டு அது நாம் தமிழர் பக்கம் போகும், அதுக்கான ஒரு சூழல் இருக்கு, இளைஞர்கள் பெருவாரியாக நாம் தமிழருக்கு வாக்களிப்பாங்க அப்படின்லாம் பேசப்பட்டது. கிட்டத்தட்ட ஒரு 18,000 to 20,000 வாக்கு வரைக்கும் அவங்க பெறுவாங்க அப்படின்லாம் வந்து சொல்லப்பட்டுச்சு. ஆனால் அது எதுவுமே நடக்கல. அப்போ வந்து அந்த டிரான்ஸ்ஃபர் விஷயங்கிறது அப்போ அதிமுக ஓட்டுங்கிறது எதுவுமே கண்டிப்பாக நடக்காது. நான் நடக்குங்கிற நானும் சொல்லலையே. நான் சீமானுக்கு வாக்கின் தன்மையும் சீமானுக்கு மக்களை விரும்பும் தன்மையும் நான் தெளிவாக தான் சொல்லிட்டு இருக்கிறேன். தனித்தே போட்டியிட தான் சீமானுக்கு சிறப்புங்கிறது தான் என்னோட கருத்தாக இருந்தது. எடப்பாடி பழனிசாமிக்கு தான் ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி கிடையாது. நீங்கள் அந்த சட்டசபையில் ஜனநாயகம் இல்லைங்கிற போராட்டத்தில் ராவணன் சென்று பார்த்ததில் அதிமுக ஓட்டு ஒன்று வரலையே. இன்னும் அது வரும் நம்பி இருந்தாலோ அல்லது பலம் நிரூபிக்காதவங்க தன் ஓட்டே தன் கையில் இல்லாத ஒரு ஆள் எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணிட முடியும்? விஜய் கையில் ஓட்டு இல்லை, அவர் எங்கே ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட முடியும்? அஜித் கையில் ஓட்டு இல்லை, அவர் எந்த ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணுவார்? சமாஜ்வாடி ஓட்டையும் ஆர்ஜேடி ஓட்டையுமா டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்? ஸோ இந்த கால்குலேஷன்ல இருந்து மாறி நாங்கள் வளருவோம், சீன மூங்கில் மாதிரி வளருவோம்னு கடைசியில் சீமான் ஓங்கி அடித்து நிமிர்ந்து நின்னனால தான் இந்த 1.5% வாக்காத அவருக்கு கூடியிருக்கு. இது இடைத்தேர்தலில் அவர் வந்து களத்தை விட்டு ஓடின எடப்பாடி பழனிசாமியோட களத்தில் நின்ன சீமானை நான் பாராட்டுறேன்.
ஒரு சின்ன அளவுனாலும் கூட கடைசி நேரத்தில் தன்னோட கோர்ஸ் கரெக்ஷனை பண்ணிக்கிட்டு வாக்கு விகிதத்தை உயர்த்தின சீமான் வந்து தப்பிட்டாருன்னு தான் நான் சொல்கிறேன். இல்லை, இப்போ நீங்கள் தப்பிட்டாருன்னு சொல்கிறீங்க. ஆனால் வந்து தேர்தல் பிரச்சாரத்தின் போது சீமான் அவர்கள் என்ன சொன்னார்? நான் அதிமுகவுக்காக உழைச்சிருக்கேன், நீங்களாம் எனக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிற கருத்தை வந்து சீமான் அவர்கள் தெரிவிச்சிருந்தாரு. அப்புறம் கள்ளச்சாராய விவகாரத்தில் கூட வந்து அதிமுகவுக்கு ஆதரவு நிலைப்பாடு எடுத்தார். இது எல்லாமே ஒரு பொலிட்டிக்கல் கால்குலேஷனாக தான் வந்து பார்க்கப்பட்டது. அந்த விஷயம்லாம் வந்து எதுவுமே வந்து அங்கே நடக்கலை அப்படின் போது, அப்போது நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் நினைச்சது எதுவுமே இந்த தேர்தல் நிறைவேறல. அதைத்தான் நான் சொல்றேன் சர்மா. கடைசி 3 நாள்ல நான் சொன்ன இந்த கருத்து அவர் பிரதிபலிச்சாருங்கனால தான் தப்பிட்டாருன்னு சொல்றேன். கடைசி 3 நாள் அங்க தனிச்சு தான் போட்டியிடுவோம், எனக்குன்னு கனவுகள் இருக்கு, அதை நான் சீஃப் மினிஸ்டர் தான் நிறைவேற்ற முடியும், 2 மடங்கு வாக்கு வருவோம், 38 லட்சம் ஓட்டு எடுத்திருக்கோம், 76 லட்சம் ஓட்டு எடுப்போம், சீன மூங்கில் மாதிரி வளருவோம். இதைத்தான் மக்கள் சீமான்ட்ட எதிர்பார்த்தான். அதனால சீமானுக்கு ஓட்டு போட்ட 4 பேர் இன்னைக்கு 5.5 பேரா போட்டிருக்கிறான். ஸோ இந்த நிலைப்பாடு சீமான் எடுத்ததுனால தான் அவரை மக்கள் விரும்புறாங்கிறதா என் கருத்து. நீங்க பல நிரூபிக்காத ஒருத்தனுக்கு ஓட்டு வந்துடணும், இது எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்ஃபர் கெப்பாசிட்டி இருக்கணும் சீமான் நினைச்சாருன்னா அது கை கொடுக்கலங்கிறதா நான் சொல்றேன். நீங்க இன்னும் எனக்கு ஒரு தொலைக்காட்சியில் கூட சீமான் ஓட்டு எடுத்த இடத்துல ஓட்டு குறைஞ்சிருக்கேன்னு ஒருத்தர் கூட ஒரு நெறியாளர் கேட்டார். நான் ஒன்று ஆணித்தரமாக சொன்னேன், அது நான் வன்னியர் போலீஸ் ஸ்டேஷனில் வன்னியர் அல்லாதவங்க வந்து டாக்டர் ராமதாஸ் ப்ரொஜெக்ட் பண்ணி சீமான பேசுனது கூட அவங்களுக்கு பிடிச்சிருக்காது. இல்லை, இப்போ அந்த வன்னியர் கேண்டிடேட் தான் 3 பேருமே இருந்தாங்க. அந்த 1 இயர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து நாம் தமிழருக்கு எப்பயுமே இந்த காஸ்ட் பேஸ்டுங்கிறது நாம் தமிழருக்கு வந்து எப்பயுமே ஒர்க் அவுட் ஆகல. இன்னைக்கு வந்து அவங்க இந்த தடவை நிறுவனம் ஆயிருக்குன்னு நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாமா? கண்டிப்பா அவங்க தமிழன்ங்கிறதுல தான் அவங்க நிற்கிறாங்க, தமிழை சின்னி ஓட்டு போடுங்கிறதா நின்னாங்க. பட் ராமதாஸையும் அன்புமணி ராமதாஸையும் அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணது அந்த இடத்துக்குள்ள அவங்களுக்கு பலன் கொடுக்கலங்கிறது என்னோட கருத்து. ஒருவேளை ஃபியூச்சர்ல 26ல அவங்களுக்கு அவங்களோட லாங் ஸ்டாம்ப் அவங்களோட திங்கிங் இருக்கலாம், ஆனால் இந்த காலத்துக்குள்ள அது பலன் கொடுக்கல. அது பாமக நாம் தமிழர் ஓட்டு விழுந்த இடத்துல குறைஞ்சிருக்குன்னு சன் தொலைக்காட்சி நெறியாளர் என்கிட்ட கேட்கும்போது, அது நான் வன்னியர் போலரைசேஷன் வரும்போது அந்த ஓட்டுகள் பாமக ஜெயிக்கக்கூடாதுன்னு உதயசூரியன் கொடுத்துருக்கலாம் கருத்தை உடனே நான் வெளிப்படையாகவே சொன்னேன். பட் சீமானுக்கு வந்து களத்துக்குள்ள தொடர்ந்து தனிச்சு நிற்கிறாருங்கிறது பெரிய கிரெடிட். இன்னைக்கும் தனிச்சு நிற்கிறாரு கிரெடிட். களத்துக்குள்ள நிற்காம ஓடி போன எடப்பாடி பழனிசாமியோட லீடர்ஷிப் உள்ள ஒரு சீமானுங்கிறது இந்த ஆதரவு கேட்டது கூட நாளைக்கு அதிமுக கொங்கு வேளாளர் வன்னியர் அல்லாத பிற சமூக விளிம்பு நிலை எளிய மக்களோட வாக்கு வந்து நாளைக்கு 2026ல் எடப்பாடி லீடர்ஷிப் மீறி சீமானுக்கு வர்றதுக்கு ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு கொடுக்கலாம். சீமான் இப்படி அதிர்ஷ்ட வாய்ப்புல தான் சீமான் ஏறி போயிட்டு இருக்காரு. 1.1 இருந்து ஒருத்தர் 8.2 வந்திருக்காருன்னா அவர் அறியாம ஏதோ ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு அவருக்கு இருக்குது. அந்த அதிர்ஷ்ட வாய்ப்பு கூட அந்த சட்டமன்ற இதுக்காக சகோதரர் ராவணம்பை நாம் தமிழர் அதிமுக ஆதரவு கொடுத்தது நாளைக்கு ஈர்ப்பு சக்தியற்ற எடப்பாடி பழனிசாமி தலைமையை பலகீனப்படுத்தி சீமான் 26ல் மேலெழுந்து வர்றதுக்கு உள்ள வாய்ப்பை கூட கொடுக்கலாம். அதுவும் யாருக்கிட்ட அது கொடுக்கும்னா ஆணித்தரமா வன்னியர் அல்லாத சமூகங்கள்ட்ட தான் கொடுக்கும். நான் பூத்துல இருந்து விஷயங்களை பார்த்துட்டு ஓப்பனா உடைச்சு பேசுறேன். ஓகே, இப்போ நம்ம 2024 ஜூலை 13 இருக்கோம். இந்த இடைத்தேர்தல் திமுக, பாமக, நாம் தமிழர், அதிமுகவுக்கு என்ன மாதிரியான செய்தியை வரலாறு ரீதியாக கொடுக்குது? திமுக வடதமிழ் அரசியலில் கலைஞர் செய்த தவறை செய்யாம காமராஜ் பண்ணல துணிச்சலா, அதை விட ராஜேந்திரமா அதை வெளிக்காட்டாம ஸ்டாலின் பண்ணக்கூடிய அரசியல் அவருக்கு பெரிய வெற்றியை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத காட்டுது. உண்மை அது திராவிடமோ தமிழ் தேசியமோ இந்துத்துவாவோ மத சார்பினையும் தாண்டி வட தமிழகத்தில் 52 ஊர்ன ஒரு அரசியலின் வெளிப்பாடு அது. பாமகவுக்கு வன்னியருக்கு நாம உறுதியா நின்னோம்னா என்னைக்கு நம்ம ஒரு ஃபோல்ஸ் தான். நமக்கு வெற்றி வந்து நான் வன்னியர் ஓட்டு சரியா வராம பாதிக்கப்படலாமே தவிர நாம தமாக மாதிரியோ மதிமுக மாதிரியோ தென் தேமுதிக மாதிரியோ, தேமுதிக இப்போ ரிவைவ் ஆகிட்டாங்க, விஜயகாந்தோட டெத் அவங்களுக்கு பிரேமலதா அம்மையாருக்கு ஒரு ரிவைவல் கொடுத்துருக்குது. இல்லை ஆகாமல் நாம் வந்து அரசியல் சக்தியாக என்னைக்கும் நிற்கலாங்கிற இதை கொடுத்துருக்குது. எடப்பாடி பழனிசாமிக்கு களத்தில் நிற்க முடியாதது தவறுங்கிறத வந்து 2026 வெளிக்காட்டும். தென் மாவட்டத்தில் கோட்டை விட்டுட்டாரு, இதில் களத்தில் நிற்காம வட மாவட்டத்திலையும் அவருக்கு பாதிப்பு வருங்கிறத 26 வெளிக்காட்டும். ஏன்னா அந்த 2 பெரிய ஃபோல்ஸு மின்னிங் பிக் ஃபோல்ஸாட்டு டிஎம்கேயும் என்டிஏல பாமக ரூபத்தில் பாமகவும் இருக்கு. நாம் தமிழருக்கு அவங்களுக்கு கிடைச்ச படிப்பினையில தெளிவாகி கடைசி கட்டத்தில் அவங்க சீன மூங்கில் மாதிரியும் 2 மடங்கு வாக்கு வரும், தனிச்சு போட்டிவிடுவோம்னு சொன்னதில் அவங்க வந்து ஒரு 1.5% வாக்கு அதிகம் பெற்றிருக்காங்க. இது எல்லாமே
இந்த கட்சிகளுக்கு படிப்பினை தான். ஓகே சார், நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் உலகநாயகன் கமலஹாசன் நடிக்கும் இந்தியன் 2 திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The Chennai Silks in தரமான ஆடி, பெருமை மிக ஆடி.